உங்களுக்கு பதிலளிக்கப்பட்டு விடுமானால் அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும். இப்போ உங்களுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு ரசூல் பதில் சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு தீங்காக துன்பமாக அமைந்து விடும். பார்த்துக்கிறங்க, அல்லாஹ் எந்த மாதிரி ஒரு முடிவை வச்சுக்கிறான்னு பார்த்துக்கிறங்க. கேள்வி கேட்டதுனால அவரும் கேட்டுட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டாருன்னா அது கேட்டவனுக்கு பெரு தீங்காக அமைந்து விடும். என்ன இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒருத்தன் கேட்கலாம். ஹஜ்ஜுனா என்ன, உம்ராண்டா என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் குர்ஆன் இருக்கின்றது. தஹஜ்ஜுத்னா என்ன, லைலத்துல் கத்ர்னா என்னன்னு கேட்க வச்சுக்கிறீங்க. அல்லது ரமலான் மாதம், இப்படி நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் பதில் சொல்லிட்டார். சரி, சொன்ன பதில எது கேட்டான், என்ன காரணத்தை கேட்டான், தான் செய்யறதுக்காக கேட்டானா, விளையாட்டு கேட்டானான்னு தெரியாது. தான் செய்வதற்காக கேட்டால் அவர் சொல்லிவிட்டார், இந்த மாதிரி இந்த விஷயத்தை அடையிறதுக்கு இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லுங்க. செய்வானா? அவ்வளோ கேட்டதோட சரி. இப்போ அவன் செய்ய மாட்டான், செய்ய போவது கிடையாது, தமாஷ் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு ஆண்டவனுடைய நிரந்தரமான கூலி தண்டனை உண்டு. இதான் துன்பத்திற்கு ஆளாயிரும். கேட்டு விஷயத்தை ஒழுங்கா அவனுக்கு புரியமா எடுத்து சொன்ன பிறகு அப்படி கேட்காத மாதிரி போயிடுறான். இவனுக்கு பெரும் துன்பம் உண்டு, நரக வேதனை உண்டு. இதுதான் அந்த முதல் 2 வரிக்கு உள்ள அர்த்தம். ஆகையால் நீங்க அல்லாஹ்வை தவிர யாரிடமும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது படி. மேலும் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் வசனங்கள் குறித்து நீங்கள் விளக்கம் கேட்பீர்களேயானால் அத்தாட்சிகள் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். இப்போ சற்று முன் சொன்னேன், குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் வேணும், அதற்கு உங்களுக்கு குர்ஆன் இறங்கணும். அந்த குர்ஆன் இறங்குவதற்கு, குர்ஆன் இறங்குகின்றத அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஷஹரு ரமலான். இறக்கப்படும் சமயத்தில் இப்போ அல்லாஹ்ட்ட அவனிருந்து உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும். டைரக்டா இறக்கும் போது அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் தானே கேட்டுக்கிறது. அப்படி அந்த ஆயத்துக்கள், உண்மையான ஆயத்துக்கள் உங்களுக்கு இறக்கப்படும் சமயத்தில் அதனுடைய உண்மை உங்களுக்கு விளக்கப்படும். உண்மை உங்களுக்கு விளக்கப்படும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்திருப்பீர்கள், ரமலான் மாதத்தை அடையாமல் உங்களுக்கு குர்ஆன் புரியாது, விளங்காது, செயல்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கிறது? குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அந்த 3 விஷயங்களை கொண்ட அந்த குர்ஆன் யாருக்கு இறங்குகின்றதோ அவர் ரமலான்
மாதத்தை அடைந்து விட்டார் என்று அர்த்தம். ரமலான் மாதத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம். இதில் மாதமோ பேரோ சம்மதமே கிடையாது. குர்ஆன் இறங்குவதற்கு அந்த ஒரு விஷயத்தை, அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் என்று அழைக்கின்றான். அந்த நிகழ்ச்சியை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சியை அடையாமல் இந்த குர்ஆன் புரியாது. அப்பொழுது உங்களுக்கு விளக்கம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான், சொல்லித் தருவான். எந்த பிரச்சனையும் கிடையாது. படி. அல்லாஹ் மன்னித்து விட்டார். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் பொறுமையாளன். இந்த 101வது ஆயத்தை இறங்குவதற்கு முன்னர் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த 101வது ஆயத்து இறங்கிய பின்னர் இனி இதன்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். முந்திய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இனி இந்த மாதம் யார்கிட்டையும் போய் எந்த உதவி, எந்த பதிலும், எந்த விளக்கமும் கேட்காதீர்கள் என்று இந்த 5:101 மூலமாக அல்லாஹ் உலகத்துக்கே சொல்லிவிட்டான். இனி இதன்படிதான் நடந்து அல்லாஹ்விடம் கேட்டு நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு போக வேண்டுமே தவிர எந்த மனிதனிடம் யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, பதில் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழின்னு ஆள சொல்லிட்டான். அதன்படிதான் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். படி. 102வது வசனம். இடமாக உங்களுக்கு முன் இருந்தோரில் ஒரு கூட்டத்தார் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். தெளிவானதும் அவர்கள் அவற்றை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ உங்களுக்கு முந்தி இந்த மூசாவிடம் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. எல்லா நபிமாரும் கேள்வி கேட்டாங்க. அதிகமான கேள்விகள் கேட்ட நபி, மக்கள் கேட்டது இந்த மூசா நபியிடம். அப்போ அவங்களுக்கு தெளிவான பதில் சொல்லிய பிறகு இந்த இஸ்ராயேல் மக்கள் மூசாவிடம் உமது இறைவனை கேளும், உமது இறைவனை கேட்டு சொல்லும் என்று கேட்டிருந்தாங்க. அவரையும் இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அல்லாட கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துக்க சொல்கிறான். கேட்டும் தெளிவாக கூறிய பின்னரும் என்ன செஞ்சாங்க? அவங்க நிராகரிச்சுட்டாங்க. சரியா? ஆமாங்க. அப்போ எது கேட்ட நீ? ஒரு நபியை இம்சை பண்ணுறதுக்கு, கஷ்டப்புக்கு தான் இந்த கேள்வி கேட்ட நீ. அல்லாஹ் எது வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றானோ நான் செஞ்சே தீருவேன், அதான் செய்வேன் என்று இவங்களுக்கு அவருக்கு கூலி, கியாமத்தான் கூட கூலி ஊழ்ச்சிதமாகிவிட்டது, விதியாகிவிட்டது. இனி தப்பிக்க முடியாது. படி. 103வது ஆயத்து. பஹீரா, சயீபா, வசீலா, பாமி என்பவை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் நிராகரிப்பவர்கள் தாம் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்கின்றனர். இந்த 4 தெய்வங்கள் அவர்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் 1500 வருஷத்துக்கு முந்தி இந்த வாய்க்கதன ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது தெய்வம் கடவுள், தெய்வம் கடவுள், அந்த காலத்து கடவுள், இது அல்லாஹ் ஏற்படுத்துகிறவங்களுக்கு. அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லாஹ் ஒருத்தன்தான் உங்களுடைய இறைவன், அவன்தான் அகிலங்களுக்கெல்லாம் ரப் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை தவிர எந்த தெய்வமோ பேச்சோ பெயரோ கிடையாது, அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை.
மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் நல்லறிவு பெறாதவர்களாகவே இருக்கின்றனர். இந்த நல்ல அறிவு ஒன்று முகம்மது மூலமாக வருகின்றது, குரான் மூலமாக. இந்த நல்ல அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை. சொல்வது எல்லாம் புதுசாக புதுமையாக இருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதையே நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லறிவு பெற அவசியம் கிடையாது எங்களுக்கு, நாங்கள் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கிறோம் என்றும் அவர்கள் தீர்மானித்து இதனை அவர்கள் தொடரவும் இல்லை, நிராகரித்து விட்டார்கள் நல்ல அறிவை. 104வது ஆயத்து. அல்லாஹ் இறைக்கு அருளியதின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய தந்தையர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ற அவர்களுடைய தந்தையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர் வழியில் இல்லாதவர்களாகவும் இருந்தாலுமா? கூப்பிடுறாங்க, ரசூல் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லை, எங்களுடைய தாய் தந்தையர்கள் எது இருந்தார்களோ அதுதான் நாங்கள் இருப்போம் என்று திட்டவட்டமாக அது பதில் கூறிவிட்டார்கள். அவர் தாய் தந்தை இருந்தால் வழி இவங்களுக்கு தெரியாது, இவனுங்க எந்த வழியில் இருக்கிறானுங்கன்னு இவனுக்கும் தெரியாது. ஒரு சடங்கு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் என்னமோ ஒரு கேலிக்கூத்தான விஷயத்தை வஞ்சிக்கிட்டு தான் கடவுளை சொல்லிட்டு போய்கிற கூட்டம் வந்தது. அதான் அல்லாஹ் கேட்குறான், உங்கள் முன்னோர்கள் தவறான வழியில் இருந்தாலும் கூடமா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பின்பற்றுவீர்கள் என்று கேட்கிறான் அல்லாஹ். நீங்கள் போகிறது போங்க, உங்களுடைய முன்னோர்களும் தவறான வழியில் இருந்தாலும் கூடமா நீங்கள் போவீங்க என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்னைக்கு என்ன நடக்குது? யாரு குரான் படி இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. இப்போ வந்து நசீர் பேச சொல்லுங்க. இப்போ கேட்குதுங்க சார். என்ன பண்ணுற, யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார்? ஏதாவது ஒரு ஆயத்தை புரிந்து கொண்டாமா? இல்லை. புரிந்து கொள்வதற்கு தேவையானது என்ன? சிந்தனை வேண்டும், ஜிக்ர் வேண்டும், ஞானம் வேண்டும். இந்த மூன்றையும் அல்லாஹ்விடமிருந்தான் நாம் அடைய வேண்டும். பின்னர் தான் அதனை நாம் பின்பற்ற முடியும். இப்பொழுது இன்னைக்கு வரை யாருக்கும் ஜிக்ர் விஷயம் தெரியாது, அதனால் குரான் எதுவுமே புரியாது. நீங்களே எல்லோரும் யோசித்துக் கொள்ளுங்கள், நாம் அனைவரும் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று. எப்பொழுது இந்த குரானை, அல்லாஹ் கொடுத்த இந்த குரானை அல்லாஹ் சொல்லியபடி எப்படி நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதை நாமே தனியாக உட்கார்ந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை
எந்த அளவு போய் கொண்டிருக்கின்றது என்பதையும் நீங்களே இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். யாரும் சொல்ல தேவையில்லை. ஏன் கேட்டால் ரமலான் மாதத்தை அடையவில்லை. அது சொல்லப்பட்டிருக்கும் 3 விஷயங்களையும் அடையவில்லை. ஃபுர்கான், தெளிவான சான்றுகள், வழி, இது 3ம் அடங்கியதுதான் ரமலான், ஷஹு ரமலான் என்ற நிகழ்ச்சி. 3ம் என்னவென்று தெரியாது. நல்லா பார்த்துக்கிறோங்க. நம்ம இருக்கிற விஷயத்தை தான் பேசுகிறோம். இல்லாத பேசலை, பொல்லாத சொல்லல, யாரையும் குறையும் சொல்ல முடியாது. யாரும் யாருக்கும் எந்த இது சொல்லியிருக்க முடியாது. என்கிட்ட யாருக்குமே ஒன்றும் தெரியாது. தெரியாது இருக்கும் பொழுது யாரை போய் என்ன குறை சொல்ல முடியும்? சொல்லுங்க, என்ன சொல்ல முடியும்? போய் நம்மளுக்கே ஒன்றும் தெரியாது. நீ போய் ஒருத்தன் நம்ம போய் ஒரு ஆளை பார்த்து இருக்கான ஓதுனியா, அவன் நடந்தியா, ஏன் இப்போ கேட்க முடியாது? கேட்கவனுக்கே ஒன்றும் தெரியாது. அவன் போய் எப்படி உன்னத்தனை போய் கேட்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க போய் நிற்கும் என்று யோசிச்சு பாருங்க. நாம் என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. என்ன செய்யணும்னு யோசிச்சா கூட இந்த இப்போ படிச்சீங்க இதுதான், இப்போ படிச்சீங்களே இதுதான். ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம், குரானை ஓடுறோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படியே செய்கிறோம் இல்லையே. குரான் இறக்கப்படும் சமயத்தில் அல்லாஹ்விடம் கேட்டு முழு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள், அதன்படி நடந்து கொள்ளுங்கள். எங்கே கேட்டோம், எங்கே செய்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்க என்ன சேர்த்தான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லலை, எனக்கு உங்களை சேர்த்தான் சொல்கிறேன். உலக மக்கள் பூரா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு தட்டடைந்து கெட்டடைந்து இன்று திரிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. அந்த ஒரு நிலையில தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம். என்ன கேள்வி கேட்டாலும் நீ என்ன பதில் சொன்னாலும் அது அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தது கிடையாது. குரானை ஓதி கொண்டிருக்கும் இந்த மாதிரி மனசில் உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வரும், ஒரு விளக்கம் கிடைக்கும், ஒரு அர்த்தம் கிடைக்கும். அது சொல்கிறீங்களே தவிர அந்த அர்த்த சிம்பிள் அர்த்தத்தை கூட உங்களால் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றீர்கள். இப்போ 9:24 எல்லாத்துக்கும் தெரியும். 9:24 கிளியர் கட்டாக போட்டுருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான். இதில் என்ன கஷ்டம் நம்மளுக்கு செய்யறதுக்கு? ஏன் செய்ய முடியல? என்ன காரணத்திற்காக அது செய்ய முடியல? இதெல்லாம் வேண்டாம்ப்பா, மாதிரிங்கப்பா, அந்த 8 விஷயத்தை, இந்த கீழே சொன்ன 3 விஷயத்தை செய்யப்பான்னு சொல்கிறோம். அதுக்கு நாம் ஏதாவது முயற்சி ஏற்பாடு செய்தோமா? படித்தோம், சரி, அவ்வளோதான். செய்வோமா? செய்ய முடியாது. அப்பேற்பட்ட நிலையில் நாம் இருந்து கொண்டு எப்படி இந்த குரானை நாம் பின்பற்றுவது? நீங்களே சொல்லுங்க. இது செய்ய முடியுமா முடியாதா? ஏன் இவ்வாறு சொல்லுகின்றான்? இதுக்கு முதல்ல ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும். என்ன காரணத்திற்காக? எப்பொழுதுமே கூடி இருக்கக்கூடிய அந்த 8 விஷயங்களை உங்களை விட்டு அல்லாஹ் எடுத்துட்டு, நான் சொல்ற இந்த 3 விஷயத்துக்கு எவன் முற்றிலும் அர்ப்பணிக்கின்றானோ
அவனுக்கு பாக்கியங்கள் உண்டு. இதை செய்யாதவனுக்கு பொறுத்திருங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வந்து இறங்குவதை பாருங்கள்னு சொல்றான். பார்த்துட்டோம். என்ன செய்ய போறோமோ ஒன்று செய்ய போறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆயிரக்கணக்கான கேள்விகளை கொண்டு கேட்டு நீங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். உங்களையே நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு நீங்க உங்களுடைய பற்றிய எதிர்காலத்தை நினைவு கூர்ந்து இந்த வழியில் வந்ததற்கு காரணம் ஷைத்தானுடைய செயல்கள் தான் காரணம். என்னுடைய முன்னோர்களை கெடுத்தான். அந்த முன்னோர்கள் பேச்சை கேட்டு நாங்கள் இந்த மாதிரி வளர்ந்து விட்டோம். இப்ப இந்த மாதிரி வேறு மரத்தின் வேறு மண்ணுக்குள்ள ஆழம் பதிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து ஷைத்தானுடைய அறிவுரையில நின்றுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை ஒட்டச்சி வெளியே வரணுமே நாங்கள். அது முடியாத காரியமாக இப்போ போய் மரத்தை வேறு வெட்டுனா அத்தோட மரமும் காலி வேறும் காலி, வேறு கிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்களை கேள்வி கேட்கணும். இதுக்கெல்லாம் காரணம் ஷைத்தான் தான். எங்க முன்னோர்களை கெடுத்தான். 1500 வருஷமா ரசூல் காலத்திலேருந்து கற்றுட்டே வர்றான். இன்னைக்கு நாங்க குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி பூதகமாக அவனுடைய ஆட்சி வளர்ந்து நிற்குது. இதை விட்டு நான் எப்படி வெளியே வர்றது தெரியலையே, ஒன்றும் புரியலையே. அந்த மாதிரி நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கங்க. முதல்ல இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி இந்த மாதிரி நடைமுறை சாத்தியமாயுது என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் தான் நாம் அனைவரும் உருப்படுவதற்கு நல்ல வழியை அல்லாஹ் அறிவிப்பான். ஆகவே இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் அவனை புரியாமல், அந்த இப்லீஸை தெரியாமல் நீங்க இந்த குர்ஆனை தொட்டுவிட முடியாது. நேற்றே உங்களுக்கு பேசியிருந்தேன் இப்ராஹிமுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது என்று. அந்த இப்ராஹிம் மனிதர்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை முற்றிலும் இது என்ன, அல்லாஹ் என்றால் என்ன என்பதை 100% அறிந்திருந்தார். உணர்ந்து இல்லை, அல்லாஹ் என்ற வார்த்தையை உணர்ந்து கிடையாது. அல்லாஹ் இதன் அர்த்தம் என்ன, இதன் விஷயம் என்ன என்பதை பூர்ணமாக அறிந்தவர் நபி இப்ராஹிம் அவர். அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அவர் இந்த இப்லீஸ் என்ற பெயருடைய ஷைத்தானை முற்றிலும் அறிந்திருந்தார். இவன் யார், எப்படிப்பட்டவன், எந்த வகையில் இவன் மனிதருக்குள் உள்ளே ஊடுருவினான், அவனால் எப்படி அது முடிந்தது, அதற்கு காரணம் என்ன, அவனை யாரை உள்ள விட்டது, மனுஷனுடைய இதயத்துக்குள்ள அவனை யார் உள்ள விட்டது, அவன் தான் விட்டான்.
இந்த மனிதன் தான் உள்ள விட்டவான். அதை தெளிவாக புரிந்திருந்தார் இப்ராஹிம். அவன் யார் என்பதை துல்லியமாக அறிந்திருந்தார் இப்ராஹிம். அதனால்தான் இப்ராஹிம் நபியிடம் அவனுடைய செயல் எதுவும் பலிக்கவில்லை. அவன் எந்த செயலும் செய்யலை. இப்ராஹிம்கிட்ட போய் இப்ராஹிம மனசை மாற்றி மாற்றி பயங்காட்டி அது காட்டி இது காட்டி எதுவுமே அவனுடைய எதுவுமே ஆச்சாபாசா எதுவுமே நடக்கல. இப்ராஹிமை விட்டும் கண்ணு கெட்டாத தூரத்தில் அந்த ஷைத்தான் இருந்தான். அந்த மாதிரி அவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து தான் இறைவனை முற்றிலும் சார்ந்து இறைவன் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒழுங்காக நிறைவேற்றினார் இப்ராஹிம். இந்த இரண்டு பேரையும் தெளிவாக புரிந்து கொண்டு மூன்றாவது விஷயமாகிய அந்த படைப்பாளனுடைய படைப்புகளை அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் கண்ணால் பார்த்தவர், அது எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முற்றிலும் உணர்ந்தவர் நபி இப்ராஹிம். அனைத்து படைப்புகளுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன். இந்த 7 வானங்கள், பூமி, இவற்றின் நடுவிலே உள்ள அனைத்து பொருட்களுக்கும் படைப்புகளுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று கூறியவர் நபி இப்ராஹிம். அவர் நேற்று பிறந்தார். வானங்கள் பூமி என்னைக்கோ படைக்கப்பட்டு விட்டது, படைத்ததுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றார். அப்போ எந்த வகையில் அல்லாஹையும் அவனை படைப்பை இந்த மாதிரி அவர் நான் வீணுக்காக படைக்கவில்லை சொன்ன அந்த வார்த்தை எப்படி அவர் நிறைவேற்றிருக்கிறார்னு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு நபியை அல்லாஹ் மனிதர்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுத்தார். சரி, உங்களுக்கு நிறைய தடவை இந்த இப்ராஹிம் பற்றி சொல்லிட்டேன். இப்போ புது விஷயத்தை சொல்றவங்களுக்கு சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் அத்துப்படியாக இருந்தா இப்ராஹிம் அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார்னு கூட நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி பேர்பட்ட ஒரு எந்த ஸ்தானத்தில் எந்த அந்தஸ்தில் இப்ராஹிம் நபி வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டான். இப்போ இந்த மார்க்கம் 3 விஷயம். மார்க்கம் அல்லாஹ்வை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், ஷைத்தானை தெரிஞ்சிருக்கணும், படைப்புகளை தெரிஞ்சிருக்கணும். என்னைக்காவது நாம் இந்த விஷயத்தில் ஆராய்ந்து பார்த்தோமா? தெரியாது. எப்படி ஆராயணும்னு நமக்கு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. நம்முடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. இப்ப நீங்களே சொல்லுங்க என்ன செய்ய. அப்போ இந்த மாதிரி உங்க முன்னோர்களும் தப்பான வழியில் போயிருந்தால் கூடவா நீங்கள் மறுப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றார். ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தையர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும். எல்லாம் குர்ஆனை விட்டுட்டு இவர்களாக கற்பனை செய்து கொண்ட ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டு இதான் ரசூல் சொல்லி கொடுத்தாரு,
இந்த வார்த்தைகளுக்கு இது அர்த்தம் என்றெல்லாம் பொய்யான விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ கட்டுக்கதை குப்பை நிறைஞ்சிருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு வெளி வர்றதுக்கு இவங்களுக்கு கதி இல்லாமல் போய்விட்டது, வரவும் முடியவில்லை. அந்த குப்பையிலேயே நீங்கள்லாம் நாம் அனைவரும் கிடக்கின்றோம். பொய்யான குப்பைகளில் இருந்து கொண்டு நாங்கள் இஸ்லாத்து இருக்கிறோம் என்று, நாங்கள் முஸ்லீம்கள் என்று போய் கொண்டிருக்கின்றது. கதை முடிந்து விட்டது. யார் தப்பிச்சு வர்றாங்களோ தாராளம் மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லலாம். அப்படி நீங்கள் உண்மையை எடுத்து சொன்னால் கூட உங்கள் பேச்சு யாரும் கேட்க போவது கிடையாது. அது நிச்சயம். உங்களுக்கு உண்மை கிடைத்தால் நீங்கள் மட்டும் அல்லாஹ்வின் கிருபையால் அதை பின்பற்றி இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இதுதான் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனின் செயல் பணி. 105வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களே ஆனால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. ஈமான் கொண்டவர்களே என்ன சொல்றாங்கல்ல? உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போ சுத்திக்கு கடைசி எல்லாம் வந்துட்டான். யாருப்பா ஈமான் கொண்டிருக்கிறீங்க? இங்க ஈமான் கொண்டவர்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களை பெற்றவர்கள், உங்களை சூழ்ந்திருக்கும் சுற்றத்தார்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் உங்களை கெடுப்பதற்காகவே இருக்கின்றார்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் எந்த விஷயத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டீர்களோ அதனை வெளி காட்ட வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறங்க. அல்லாஹ் சொன்னதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்க. இனி வெளியே காட்ட வேண்டாம், சொல்ல வேண்டாம். இதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்திலிருந்து விலகி இருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்த நல்ல வாக்கியங்களையும் நல்ல அர்த்தங்களையும் நல்ல விளக்கங்களையும் அவர்களிடம் சொல்ல வேண்டாம். யாரும் சொல்ல வேண்டாம். 9:24 அந்த 8 பேருக்கிட்ட வேண்டான்னு சொல்லி சொன்னால அந்த 8 பேரிடம் சொல்ல வேண்டாம். இதுவே உங்களை பாதுகாப்பதற்கு சிறந்த வழி. புரிஞ்சுக்கிறீங்கப்பா, புரிஞ்சுக்கிறீங்க. என்ன காரணத்திற்காக 9:24 முதல்ல சொல்லப்பட்ட 8 பேர்கிட்ட வேண்டாம். எந்த கனெக்ஷனும் வேண்டாம், எந்த தொடர்பும் வேண்டாம் சொன்னான அந்த 8 பேர் தானப்பா அவங்களுக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு நீங்கள் இருக்கும் இந்த வழிக்கு காரணம் அந்த 8 பேர் தானே. அவங்கள பார்த்தானே நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அல்ல நீங்கள் குரானை ஓதி அதை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்லை. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வரி, நீங்கள் நேர் வழியை பின்பற்றுவீர்களே ஆனால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. நீங்க இப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஒருத்தருக்கு காட்டிவிட்டான். அந்த நேர் வழியை பின்பற்றுவீர்களேயானால் அந்த மேலே சொல்லப்பட்ட 8 விஷயங்களும் 8 நபர்களும் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த 8 விஷயத்தையும் அது சொல்லப்பட்ட 5 நபர்களையும் சில விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான்.
அந்த அல்லாஹ்விடமிருந்து நேர் வழியை பெற்றவர்களுக்கு. இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, 9:24 விஷயம் புரிஞ்சிருக்குமே. நம்மளை கெடுத்தது யார்? அப்போ எப்பொழுது நீங்கள் நேர்வழிய போறீங்க? அந்த நேர்வழி எப்போ பின்பற்ற போறீங்க? அது விட்டதுனால என்ன கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான் ஆண்டவன், எந்த தீங்கு செய்த முடியும்னு சொல்கிறான் ஆண்டவன். இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே நிற்கிது பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை 9:24 நிற்குது. 9:23, 9:24 நிற்குது. பார்த்தீங்களா? அடுத்ததுல அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கமே ஒரு நாள் ஏற்படும், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், விசாரணைக்காகவும் நீதியை அடைவதற்காக. படி. நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அப்போது அவன் உங்களுக்கு உணர்த்துவான். இந்த பூமியில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீர்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த குர்ஆனுக்கும் விரோதமாக நடந்தீர்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுவான். இப்போ 9:24 உங்களுக்கு புரியுதா சொன்னது? பார்த்துக்கிறங்க. நான் இதுவரை வேற மாதிரி சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு வேற மாதிரி சொல்கிறேன். யாரு காரணம்? இன்னைக்கு நான் கெட்டு போனதுக்கு யாரு காரணம்? பார்த்துக்கிறோங்க. இது நீங்கள் தப்பு இல்லை அப்படிலாம் கிடையாது சொல்ல முடியாது. அப்படித்தான் நடந்தேறிவிட்டது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கள் அப்பா அம்மா இப்போ இருந்தாங்க, எங்கள் அப்பா இப்போ செஞ்சிட்ருக்காங்க, டெய்லி மாதம் 30 ரூபா பிடிக்கிறாங்க, நாங்களும் பிடிக்கிறோம். இதான் சொல்ல போகிறீங்க? உங்கள் பிள்ளைய சொல்ல வைக்க போகிறீங்க? இப்போ உங்கள் பிள்ளைய எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு பிள்ளைகள் 20 வயசுக்கு மேலே தாண்டிட்டாங்களா? இப்போ அவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நம்மளை பற்றி? இப்படி தான் இப்போ எங்கள் வீட்டில் நான் இப்போ செய்யறதுமோ, ஒரு நோம்புற கிடையாதுப்பா, 30 உணவு பிடிச்சிடுறதுப்பா, வசதி தான் ஹஜ்ஜி பண்ணிட்டு வந்துடுவோம்ப்பா, 5 ரூபா தொழுதுறோம்ப்பா, அவ்வளோப்பா, வேணும் நல்லாக்க வேணும் எல்லாம் செஞ்சுட்டோம். இப்படி தான் போயிட்டு இருக்குது. இதுதான் இப்போ உங்கள் பிள்ளைகள் பேசுவாங்க. இப்போ அல்லது குரானை பற்றி பேச போகிறாங்க. நம்மள்கிட்ட போய் யோசிச்சு பாருங்க. படி. 106வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாருக்கேனும் மரணம் சம்பவித்து மரண சாசனம் தரும் சமயத்தில் உங்களில் நியாயமுள்ள 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்மளுக்கு மரணம் வருதுப்பா, தெரிஞ்சு போச்சு, நம்ம போயிடுவோம், வயசாச்சு, முடியல, என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம உயிர் போயிடும் என்று உங்களுக்கு தோன்றினால் ஈமான் கொண்டன்னு தெரிஞ்சிடும். இன்னும் 10 நாள் இருப்போம்பா, அதில் 1 மாதம் இருப்பேன், நான் சொல்ல முடியாது, என் வேலை எனக்காக நான் என்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இது ஒன்று பாக்கி இருக்குது, மரண சாசனம், ஏதோ சொத்துக்கிட்டு பணங்கள் இருக்கின்றன, இது என் பிள்ளைகளும் மனைவிமார்களும் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக எடுத்துக்கிட்டு நாளைக்கு சண்டை சச்சு வராமல் அச்சு பிடுங்காமல் எல்லாத்துக்கும் வைக்கிறோம், நியாயமான முறையில் எழுதி வச்சிருவோம் என்று அவர்கள் ஆசைப்பட்டால் அந்த மரண சாசனம், டெத் வில்,
அது எழுதுறதுக்கு 2 பேர் சாட்சியாக வச்சு எழுதுங்க. இந்த இதை என் மனைவி கொடுத்துட்றேன், இதை என் பையனுக்கு கொடுத்துட்றேன், இதை என் பொண்ணு கொடுத்துட்றேன், இதை இவங்க கொடுத்துட்றேன் என்று மரண சாசனம் எழுதுங்க. அதுக்கு 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். படி. அல்லது உங்களில் எவரும் பூமியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் சம்பவித்தால் உங்கள் அல்லாத வேறு இருவர் சாட்சியாக இருக்கட்டும். இதெல்லாம் இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆள் வெளியூர் போயிட்டு இருக்கிறோம். இப்போ மரண சாசனம் எழுதணும். ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு உட்காந்து சீட்டில் உட்காந்துக்கிறவங்க பக்கத்துக்கு உட்காந்து தெரிஞ்சவங்களுக்கு யாரை கூப்பிடுங்கப்பா சாட்சிக்கு? அல்லது இந்த ஊரில் எங்கே போனாலும் 2 சாட்சியை வச்சுக்கிட்டாவா போறிய வர்றிய, கடைக்கு போறியவரே இல்லை. இந்த விஷயம் அப்படியே ஜிக்கர் விஷயத்தில் சேர்ந்து நீங்களே சொல்லுங்க. படிங்க. அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவ்விருவரையும் சலாத்திற்கு பின் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே கிடைச்சிட்டாங்கப்பா சாட்சிகள். 6 முன்னால எழுதிட்டீங்கப்பா. எழுதி முடிஞ்ச பிறகு சந்தேகம் ஏற்பட்டால் சலாத்திற்கு பின்னர் அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? போறிய நீங்க ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறீங்க. போகும்போதெல்லாமா சாட்சி உங்க பக்கத்தில் இருப்பான். எதுக்கு வேற ஆள் யாரோ மற்ற பயணிகள் அது பயணிகள் எங்க சாட்சி 2 பேர் கூப்பிட்டு அவன் சரின்னு இணங்கி வந்து அப்போ எழுதி முடித்த பிறகு அவங்க மேல் சந்தேகம் வந்துச்சுண்டா இவங்க சாட்சியாக போட்டுக்கிறவங்க ஒழுங்கு நடந்துக்கிறவாங்களா இல்லையா என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் சலாத்திற்கு பின்னர் அவரை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் ஆயத்தை பார்க்குறீங்க. எல்லாரும் பார்க்குறீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லு. என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்ன இது? இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த குர்ஆன்ல அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒன்று மட்டும் இது நிச்சயம் தெரியுது. அதில் அல்லாஹ் உறுதியாகவும் இருக்கின்றான். என்ன விஷயம் அது? அதாவது தெரியுமா? எந்த விஷயம் எல்லாம் உறுதியாக இருக்கிறான்? எந்த விஷயத்தில் அல்லாஹ் உறுதியை காட்டுகின்றான்? அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சா தெரியும். சொல்லிடுறேன். சாட்சி ஏற்படும் விஷயத்தில் அல்லாஹ் உறுதியாக இருக்கின்றான். சாட்சி முக்கியம். நீ செய்யறது அனைத்துக்கும் சாட்சி முக்கியம். 1 இல்லை 2 சாட்சி. சரி, அது 1 தெரியுது. மற்ற விஷயம் என்ன செய்ய போறீங்க? ஒருத்தன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் எதிர்க்க சீட்டில் பிரயாணம் பண்ணிக்கிறான். அவன் கேட்குறீங்க, சரி ஒத்துக்கிட்டாங்க. திருப்பி அதான் சந்தேகம் வருது. சலாத்திற்கு பின் அதை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் சலாத்து என்ன அர்த்தம்? இதில் சலாத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா என்ன மரண சாசனம் எழுதியதுக்கு அப்புறம் அப்புறம் சலாத்துன்னா சொல்லுங்க எனக்கு மரண சாசனம் இந்த இடத்துல சலாத்துங்கிறது மரண சாசனம் எழுதியதற்கு பின்னர் அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்றீங்களா? ஒன்று தெளிவா அதை மக்களுக்கு சொல்ல முடியுமா? கரெக்ட், நீங்க சொன்னது சரி, நீங்க சொன்னது சரி, தப்பு கிடையாது. மரண சாசனம் இந்த செயலுக்கு பின்னர், சரியா? என்ன செய்யுது? சரிங்க சார். இந்த செயல் என்ன செயல்? மரண சாசனம். இந்த எழுதியாச்சுப்பா, யாரோ ஒரு 2 பேர் கிடைச்சிட்டாங்க போகிற வழியில், பஸ் ஓடிட்டு இருக்குது, சரி வச்சு எழுதியாச்சு. இப்போ அந்த ஆளுங்க சந்தேகம் வருது, சந்தேகப்பட்டவங்க ஒழுங்கா மரண சாசனம் எழுதியபடி இவங்க நடந்துக்குவாங்களா என்று இப்போ சந்தேகம் வருது. இந்த செயலுக்கு பின்னர் அவரை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். நசீர் சொன்ன மாதிரி இந்த மரண சாசனம் எழுதிய பின்னர், இந்த செயல் செய்த பின்னர் அவங்களுக்கு சந்தேகம் வருது, அவருக்கு சலாத்துக்கு இந்த செயலுக்கு பின்னர் அவர்களை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவன் சொல்றான். என்ன காரணத்துக்காக தடுத்து நிறுத்தணும் தம்பி? படிங்க. இப்போ அடுத்த லைன், என்ன காரணத்துக்காக தடுத்து நிறுத்த உங்களுக்கு தெரியாதுங்க, சொல்லிடுறேன். நசீர் சொல்லிட்டார். இப்போ படிங்க, அடுத்த படிங்க. தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அவ்விருவரும் அல்லாஹ்வின் மீது சாட்சியம் கூறட்டும். அவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் மீது சாட்சி கூறட்டும். நான் நீங்க சொல்லியபடி எழுதிவிட்டேன், இதன்படி நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வின் மீது சாட்சி வைத்து கூற வேண்டும் அந்த சாட்சியாளர்கள். சரியா? இந்த வாக்குறுதிய அந்த மனிதர்களிடமிருந்து இந்த மனிதர் வாங்க வேண்டும். சொல்லுப்பா, ஏமாத்த மாட்டிய, அல்லாஹ் மீது சத்தியம் வைக்கிறேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிருப்பா அப்படின்ட்டு அவரு சத்தியம் வாங்கினேன். அப்புறம் நாங்கள் கூறியது கொண்டு யாதொரு பொருளையும் நாங்கள் அடைய விரும்பவில்லை. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த பொருளையும் ஏமாற்றி அடைச்சிட மாட்டோம். யாராருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறீர்களோ அதன்படி நாங்கள் போய் பிரித்து கொடுத்துட்றோம். இதை வச்சு நாங்கள் ஏமாற்றி உங்கள் பொருளை நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் என்று அல்லாஹ் மீது சாட்சி கூற வேண்டும். அப்புறம் அவர்கள் எங்களுடைய உறவினர்களாக இருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக சாட்சியம் கூறுவதில் எதையும் மறைக்கவில்லை. சொந்தக்காரனா இருந்தா கூட உங்க சொத்து உங்க பணம் வேண்டாம்ப்பா, எதையும் மறைக்க மாட்டோமா, ஏமாற்ற மாட்டோமா என்று அந்த மனிதனிடம் சாட்சி கூற வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு சொல்ல வேண்டும். அப்புறம் அவ்வாறு செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகள் ஆகிவிடுவோம். அப்படி நாங்கள் சொன்னதுக்கு மாற்றி எழுதி இருந்தால் ஏமாத்திருந்தா நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம். 107வது ஆயத்து. இவ்வளோ சொல்லணுங்க. இவ்வளோ சொல்றதுக்காக அந்த செயல் சலாத்துக்கு பின்னர் அவங்க தடுத்து நிற்க வச்சு இந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் மீது சாட்சியாக சொல்லிட்டு போங்கப்பான்னு அனுப்பணும். படிக்கிறது 107வது ஆயத்து. அவ்விருவரும் பாவத்திற்குரியவர்களாகி விட்டார்கள் என்று கண்டு கொள்ளப்பட்டால் அப்போது உடைமை கிடைக்க வேண்டும் என கோருவோருக்கு நெருங்கிய உறவினர் இருவர் அவ்விருவரின் இடத்தில் நின்று
அவ்விருவரின் சாட்சியத்தை விட எங்களின் சாட்சியம் மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை. எந்த மக்களுக்காக இந்த மரண சாசனம் எழுதப்பட்டதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதி பிறகு நடக்கவில்லையோ, மாற்றிவிட்டார்களோ, சொத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறங்கிவிட்டார்களோ, அப்போ தாராளமாக சொந்தக்காரனுக்கு தெரியும் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு, நம்ம பேர் ஒன்றையும் காணோம், இவங்க பேர் போட்டிருக்குது தெரிஞ்சு போயிடும். உடனே அந்த குடும்பத்தில் உள்ள 2 பேர் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் யாரோ புதியவர்கள், அவரிடமிருந்து மரணசாசனம் எழுதி வச்சுக்கிட்டு தப்பான முறை எழுதி வச்சுக்கிட்டு வந்துக்கிறாங்க, நாங்கள் தான் உண்மை பேசுகிறோம் என்று அவர்கள் அந்த பிரிவினை சமயத்தில் சாட்சி கூற வேண்டும். இவர்கள் யாரோ புதிய மனிதர்கள், இவர்கள் இங்கே சொந்தக்கார பேர் ஒன்றும் கிடையாது, சம்பந்தம்லாம் வேறு பேர்கள்லாம் போட்டு வந்து கொண்டாந்து காட்டுறாங்க, நாங்கள் தான் இந்த சொத்துக்கெல்லாம் உரிமையானவர்கள் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் 2 பேர் சாட்சி கூற வேண்டும். அப்படி நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும். நான் உண்மையே சொல்கிறோம், அப்படி தப்பா நாங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் அநியாயக்காரர்களை ஆகிவிடுவோம் என்றும் அவர்கள் அல்லாஹ்வின் சாட்சி கூற வேண்டும். 108வது ஆயத்து. இது அவர்களுடைய சாட்சியத்தை முறைப்படி கொண்டு வருவதற்கும் அல்லது அது மற்றவர்களின் சத்தியத்திற்கு பின்னர் மறைக்கப்பட்டுவிடும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் இது சுலபமான வழியாகும். இது ஒரு நல்ல வழி. அவனை சண்டைப்பட தேவையில்லை, நீ யாரோ, நாங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆகவே நீ சொல்லுவது தவறு என்று தாராளமாக சொல்லி வந்தவனை போய்விடுவான், வழியெல்லாம் போயிடுவான். கேட்டால் சம்மந்தமெல்லாம் இல்லை, பஸ்ஸில் போகிறாரு, இங்கே அவருக்கு எழுதி வச்சாரு, தூக்கிட்டு வர்றான், இவன் தான் பேர் போட்டுக்கிட்டு ஏமாற்ற வந்துட்டான். இது இந்த மாதிரி நீங்கள் செய்வது கெட்டவங்க சீக்கிரத்தை திருந்துறதுக்கு, இனி இந்த மாதிரி தவறு செய்ய வேண்டாம் என்று ஓடி ஒழிவதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான செயலாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கவனமாய் கேளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் பாவம் செய்யும் மக்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். ஆகவே அல்லாஹ்வின் பேச்சு ஒழுங்காக கேளுங்க. பாவம் செய்யும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி ஒருபோதும் கிடையாது, காட்ட மாட்டான். சொல்லுங்க அடுத்தபடி. 109வது ஆயத்து. அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று கூட்டும் நாளில் அவன் அவர்களிடம் என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் என்று கேட்பான். ஒன்று கூட்டப்படும் நாளில் அவன் அவர்களிடம் என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் என்று கேட்பான். சரி, அதற்கு அவர்கள் அது பற்றி எங்களுக்கு எந்த அறிதலும் இல்லை, நிச்சயமாக நீதான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் என்று கூறுவார்கள். படி. அடுத்தது படிக்கிட்டா சார்? 5:110. அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் உன் தாயார் மீதும் அருளிய என் அருட்கொடையை
திக்ரு செய்யும். ரூஹுல் குதூஸை கொண்டு உமக்கு உதவி அளித்து உம்மை தொட்டிலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுத்ததையும், இன்னும் நீர் களிமண்ணால் என் அனுமதியை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் அனுமதியை கொண்டு பறவையாகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண் புஷ்டனையும் சுகப்படுத்தியதையும், இறந்தோரை என் அனுமதியை கொண்டு வெளிப்படுத்தியதையும், அன்றியும் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்களை நான் தடுத்து விட்டதையும் நினைவு கூறும். இந்த மாதிரி பூமியில உங்களுக்கும் உங்களை தாயாருக்கும் நான் கொடுத்த அருளை கொஞ்சம் சிறிது பாருங்க. உங்களுக்கு எந்த தீங்கு வராம நான் உங்களை காப்பாத்தினேன். இவ்வளவு விஷயம் நான் கொடுத்துருக்கிறேன். மரியமுக்கும் ஈசா நபிக்கும் கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டுகின்றான். திருப்பியும் சொல்லி காட்டுகின்றான். 111வது வசனம். என் மீதும் என் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதை நான் வழிபட்டவர்களிடம் அறிவித்த போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். 112 மரியமுடைய மகன் ஈசாவே, உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மறவையை இறக்கி வைக்க முடியுமா என்று வழிபட்டவர்கள் கேட்டபோது அவர், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த மாதிரி கேட்டாங்க சீடர்கள், வழிபட்டவர்கள், ரசூல் பேச்சை கேட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் அடங்கிருச்சு. நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பீர்களே ஆனால் நீங்களே வானத்திலிருந்து இறக்கி கொள்ளலாம். நான் எதுக்கு என்று அர்த்தம். படி. 113வது ஆயத்து. அவர்கள் நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்கள் அமைதி பெறவும், நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும், இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறக்கூடியவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்று கூறினார்கள். நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுங்க, நாங்கள் சந்தோஷமா அதை கண்ணை பார்க்க ஆசைப்படுறோம், இறக்கி வச்சது சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோம். உண்மைதான் ரசூல் சொன்னார், ஈசா நபி சொன்னார் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க ஆசைப்படுகின்றோம் என்று சந்தோஷமாக ஈசாவுடைய சீடர்கள் கூறினார்கள். 114வது ஆயத்து. மரியமுடைய மகன் ஈசா, எங்கள் இறைவனாகிய அல்லாவே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு மறவையை இறக்குவாயாக. அது எங்களுக்கும் எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் பின் வருபவர்களுக்கும் உன்னிலிருந்துள்ள அத்தாட்சி மிக்க ஒரு திருநாளாக, ஈகை திருநாளாகவும் இருக்கும். இன்னும் எங்களுக்கு உணவளிப்பாயாக, நீயே உணவு அளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கின்றாய் என்று கூறினார். 115வது வசனம்.
அல்லாஹ் நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றேன். ஆனால் அதன் பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் நிச்சயமாக உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினான். அல்லாஹ் இதற்கு பதில் சொல்லிட்டான், நீ கேட்க மாதிரி கேட்கிற, ஆனால் மாறு செய்தால் உலகத்தில் எவ்வளவு அடையாத மாதிரி மகத்தான வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான். 116வது ஆயத்து. இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வை தவிர என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை அல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கு இல்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், நீ அறிந்திருப்பதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று ஈசா நபி அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி பரிசீலித்தாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, அப்படி சொல்றதுக்கு தகுதியும் கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா நிச்சயம் நீ அறிஞ்சிருப்பாய், மறைவனவற்றையெல்லாம் அறிந்தவன் நீ என்று ஈசா இவ்வாறு கூறுகிறார். 117. நீ எனக்கு கட்டளையிட்டபடி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய். நான் உயிரோடு இருக்கிறவரையும் அங்கே இருக்கிறவரையும் பூமி இருக்கிறவரையும் அவங்கள நல்ல உபதேசம் செய்து அவங்களை கண்காணித்து கொண்டிருந்தேன். நீ என்னை கைப்பற்றிய பின்னர் அதுக்கப்புறம் உனக்கு தான் தெரியும் அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், உனக்கு தான் தெரியும் என்று ஈசா நபி இவ்வாறு சொல்லுவார். 118. நீ அவர்களை வேதனை செய்தால் உன்னுடைய இபாதிகளாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீர் அவர்களை மன்னித்து விடுவாயேயானால் நிச்சயமாக நீதான் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். 119. அப்போது அல்லாஹ், இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் நாளாகும். சமீபமாக சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவனை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். இதுவே மகத்தான பெரும் வெற்றியாகும். 120. வானங்கள் உடையவும் பூமி உடையவும் அவற்றில் இருப்பவற்றின் ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவனே எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவான். இந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் மேற்கொண்டு பேசுவோம். இப்போ சொன்ன விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்கள். என்ன முக்கியமான விஷயம், நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற முக்கியமான விஷயம். இதில் இப்போ நம்ம தப்பிச்சு வெளியே வரணும். அது என்ன செய்யணுமோ குர்ஆனில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், நம்மளை அவனுடைய வழியில் செலுத்த, நம்மளை அதற்கு நாம் ஒத்து போகணும். அவன் வழியில் போகிறதுக்கு
நான் முழு முயற்சியோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹி. அல்லாஹ்க்கு வேலை அடுத்த வாரம் 10 மணிக்கு பார்ப்போம். போதுன்னு சிந்திச்சு பாருங்கள். வைக்கிற தம்பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.